இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 28வது வசனம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அத்தனை பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற பலிபீடத்திலே அவர்கள் பலி செலுத்துகிறதை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து படித்த மேதைகள் கூடியிருந்த மார்ஸ் மேடையிலே சர்வ லோகத்தையும் படைத்த தேவனை குறித்து பிரசங்கித்தார். நம்மை உண்டாக்கின தேவனாகிய அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக அவரையே நாம் முற்றிலுமாக சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் நாம் பிழைத்திருக்கிறோம். அவருக்குள் நாம் உயிர் கொண்டு வாழ்கிறோம். அவரையே ஆதாரமாக, நம்முடைய தங்கும் இடமாக அவருக்குள்ளேயே இருந்து நாம் செயல்படுகிறோம். நாம் சுயமாய் உருவானவர்கள் அல்ல, நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததியார். We are not self-existing but created by the creator of this universe. ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்காக பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்காக மரிக்கிறோம், நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருந்து வாழ்வது கர்த்தருக்காக, மரிப்பது கர்த்தருக்காக, மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் அவருடன் வாழ்வது நாம் பிறந்த பலனை பெறுவதற்காக, நம்மை உண்டாக்கின நோக்கம் நிறைவேறுவதற்காக. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொன்ன வசனத்தின்படி நாமும் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்து கிறிஸ்து நம்முடைய சரீரத்திலே வாழ விட்டு கொடுத்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள், தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்றும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தபடி நாம் எல்லாரும் அவருக்குள்ளாகவும் அவர் நமக்குள்ளாகவும் வாழ நாம் விட்டு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். அவருக்குள் தான் நாம் வாழ்கிறோம், சுவாசிக்கிறோம், செயல்படுகிறோம். கிறிஸ்து நமக்குள் வாழ அனுமதித்திருக்கிறோமா? கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறாரா? நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? இரக்கமும் அன்புமுள்ள பரமபிதாவே, எங்களை படைத்தவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக்கி எங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் நீர் வாழ்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜீவன் உமக்குள்ளாக மறைந்திருக்கவும், உமக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்திருக்க, பிழைத்திருக்க, குடியிருக்க கர்த்தரை எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக, தயவுக்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.